பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவியூற்றினீர். துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால். ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே, ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவியூற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை இந்த பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்து நாளன்று அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு கூடியிருந்த போது ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளாக எல்லார் மேலும் இறங்கினார். அப்பொழுது அவர்கள் எல்லோரும் ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். பல்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். தீர்க்கதரிசி யோவேலினால் கூறப்பட்ட தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேற்றப்படுகிறது. எனவே நாமும் ஆவியின் வரங்களை பெறுவதற்கு பரிசுத்தத்துடன் பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக இடைவிடாது ஜெபிப்பதன் மூலம் ஆவியின் கொடைகள் வரங்கள் அயல் மொழிகளை பெறுவதற்கு ஆவலுடன் தொடர்ந்து ஜெபிப்போமாக. ஆமீன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.